ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா தம்கா மைதானத்தில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அதனால் அதை பார்க்க போகிறோம். சரி, வீட்டிலேயே சாப்பிட்டு போயிடுவோம்ட்டு இப்போ வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சேனக்கிழங்கு எப்படி பொரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனக்கிழங்கு தோலிச்சி வச்சுட்டு அதுக்கு தனியாக வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு, வெங்காயம், சோம்பு அதை இடித்து வச்சுக்கிறோன்னு, சோள மாவு, உப்பு, மிளகாத்தூள், பட்டை வத்தையை நுணுக்கி வச்சுக்கிறோன்னு, இடித்து வச்சு தண்ணியை ஊற்றி இந்த சோள மாவு, உப்பு, மிளகாத்தூள், இந்த இடித்து வச்ச பட்டை வத்தை எல்லாத்தையும் போட்டு வெள்ளைப்பூடு, வெங்காயம், சோம்பு அதையும் போட்டு இதில் கலக்கிக்கணும். கலக்கிற பதத்துக்கு வந்துக்கிடுச்சு. அதோடு இந்த சேனக்கிழங்கு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பெரட்டி ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரம் ஊறுச்சு. ஊறின பிறகு அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி 3 இனுக்கு கருவேப்பிலாயை போட்டுட்டு இந்த ஒன்று ஒன்றா போட்டு வச்சுட்டு வெந்தது இந்த பக்கம் பெரட்டினேன். அது மீன் மாரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடும். சூப்பராக இருக்கும். தம்கா மைதானத்துக்கு போகிறோம். அங்கே போனால் அதிகமான கடைகள் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாமான் பூரம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா கடையிலையுமே நல்லா இருந்துச்சு. விலையும் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கிட்டு வந்தது கொம்பு தேன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கடுத்து அப்பளக்கட்டு வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் போட்ட அப்பளக்கட்டு, அதிலே வீட்டு இதுக்குள்ளது அப்பளக்கட்டு வாங்கிட்டு வந்தோம். கருப்பட்டி, இஞ்சி கருப்பட்டின்னு சொல்லுவாங்கன்னா இஞ்சி கருப்பட்டி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கடுத்து வீட்டிலே போட்டு ஹோம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம். அதோடு நாங்கள் வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தோம். சுற்றி பார்த்தோம். எல்லா கடையுமே சுற்றி பார்த்தோம். எல்லா கடையிலுமே சூப்பராக இருந்துச்சு. அதோட பசி வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வீட்டுக்கு போகிறோம். மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.